வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளின் டைமண்ட் டிவியின் செய்தி தொகுப்பு. புதுச்சேரி சட்டமன்றத்தில் 5890 கோடி ரூபாய்க்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திங்கட்கிழமையன்று தாக்கல் செய்தார். மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காததால் புதுச்சேரியில் நிதிநிலை நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நடப்பு நிதியாண்டில் ஒற்றை அவியல் அரிசி வழங்கப்படும் என்றார். புதுவை சட்டசபையில் திங்கட்கிழமையன்று பட்ஜெட் உரையை புதுவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்தார். 5890 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் செலவினங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. பட்ஜெட் உரையில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காததால் புதுச்சேரியில் நிதி நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது என்றும், திருநள்ளாறு கோவில் திட்டம், அரசு மருத்துவக் கல்லூரி திட்டம் போன்ற திட்டங்களுக்கு 200 கோடி ரூபாய் திட்டம் தீட்டி அனுமதி கேட்டிருந்ததாகவும், ஆனால் மத்திய அரசு அனுமதி அளிக்கவில்லை என்றும் கூறினார். இதுபோன்ற காரணங்களால் கடந்த ஆண்டை விட 1300 கோடி ரூபாய்க்கு திட்ட செலவினம் குறைத்து கேட்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். காரைக்கால் வறட்சிக்கு 9.5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், விளைநிலங்கள் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறைக்கு நடப்பு நிதி ஆண்டில் 155.05 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு 2 ஜோடி சீருடைகள் வழங்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கற்பிக்கும் உபகரணங்கள் மற்றும் மரச்சாமான்கள் வாங்கவும், ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும், மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கவும் SSA மற்றும் RMSA ஆகிய திட்டங்களுக்கு மாநில பங்காக முறையே 10 கோடி ரூபாய் மற்றும் 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு பள்ளிகள் அனைத்திலும் CBSE முறையை போன்று ஒரு கல்வி முறையை அறிமுகப்படுத்த சாத்தியக்கூறுகளை ஆராய வல்லுநர் குழு ஒன்று அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தனது அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டம் ஒரு முக்கியமான நலத்திட்டமாகும் என்று தெரிவித்த முதலமைச்சர், இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்பட தாங்கள் பொறுப்பை ஏற்றுள்ளதாகவும் கூறினார். இதை குறிக்கோளாக கொண்டு மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்த இந்த வரவு செலவு திட்டத்தில் 57 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். புதுவை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கு திட்டமில்லா செலவினத்தின் கீழ் 74.05 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பயோமெட்ரிக் அடிப்படையிலான ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி தற்போது இத்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நடப்பு நிதியாண்டில் ஒற்றை அவியல் அரிசி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். பின்னர் வாட் வரி குறைப்பு தொடர்பாக பேசிய அவர், வாட் வரி பல்வேறு அளவில் குறைக்கப்படுகிறது என்றும், கலால் வரி உயர்த்தப்படுவதாகவும் கூறினார். புதுச்சேரி அரசு பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பேரிடரால் ஏற்படும் விளைவுகளை எதிர்நோக்குவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் முத்தம்மா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள சிறப்பு செய்தி குறிப்பில், காரைக்கால் மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக பேரிடர் காலங்களில் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பேரிடர் விளைவாக ஏற்படும் விளைவுகளை எதிர்நோக்குவது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே பரவுவதற்கு ஏதுவாக முதல் கட்டமாக காரைக்கால் மாவட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் தேசிய பேரிடர் நடவடிக்கை குழு தலைவரால் நடத்தப்பட உள்ளது. அதன்படி வரும் 15/7/2013 அன்று காலை திருப்படினம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், 16/7/2013 அன்று காலை காரைக்கால் மேடு பக்கிரிசாமி பிள்ளை அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், 17/7/2013 அன்று மாலை கோட்டுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், 18/7/2013 அன்று காலை காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலும், 19/7/2013 அன்று காலை காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்திலும், இறுதியாக வரும் 22/7/2013 அன்று காலை திருநள்ளாறு தேனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளன. இதனால் மாணாக்கர்கள் பயனடைவதோடு அவர்கள் வாயிலாக இதன் சாராம்சம் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும்
மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் பயிற்சி வகுப்புகள் அமையும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் முத்தம்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறையின் சார்பில் பாண்டிச்சேரி கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் சட்டத்தை செயலாக்கம் செய்வதை வலியுறுத்தி காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் அரசு நிர்வாக வளாகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் காரை பிரதேச வணிகர்கள் மற்றும் வர்த்தக சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் அதிகாரி திருமதி கீதா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காரை பிரதேசத்தின் 7 இடங்களில் சிறப்பு பதிவு முகாம்களை அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. கலந்தாய்வின் முடிவில் இச்சட்டத்தின்படி கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டப்பூர்வ பதிவேடுகளை முறையாக பராமரிப்பது போன்ற கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் காரை பிரதேசத்தில் 7 இடங்களில் சிறப்பு பதிவு முகாம்கள் அமைப்பது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. மேலும் தொழிலாளர் துறையின் அனைத்து சட்டப்பூர்வ பணிகளுக்கும் ஒத்துழைப்பை அளிப்பதாக வர்த்தக சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இந்த கலந்தாய்வு கூட்டம் தொழிலாளர் அதிகாரி திருமதி கீதா தலைமையில் நடைபெற்றது. உதவி தொழிலாளர் ஆய்வாளர்கள் திரு அந்தோணிசாமி மற்றும் திரு ஐயப்பன் ஆகியோர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் காரை பிரதேச வர்த்தக சபை தலைவர் திரு பாஸ்கரன், துணைத் தலைவர் திரு செல்வராஜ், பொருளாளர் திரு முத்தையா, இணைச் செயலாளர்கள் திரு கே.டி. துரைராஜன் மற்றும் முகமது யஹயா, செய்தி தொடர்பாளர் ராஜா முகமது, திருநள்ளாறு கோவில் நல வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் திரு தட்சிணாமூர்த்தி, அம்பகரத்தூர் வர்த்தக நலச்சங்கத்தின் தலைவர் திரு ஸ்ரீனிவாசன், திருப்பட்டினம் வர்த்தக சங்கத்தின் தலைவர் திரு ஆறுமுகம் மற்றும் அனைத்து வர்த்தக சபை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் பேரளம் இடையே அகல ரயில் பாதை அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காரைக்கால் பேரளம் இடையே மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள், சுரங்கப்பாதை ஆகியவற்றை எந்தெந்த இடங்களில் அமைப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. காரைக்கால் பேரளம் இடையே அமைக்கப்பட உள்ள அகல ரயில் பாதையில் அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வகிக்கும் நகராட்சி ஆணையர் திருமதி ரேவதி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் திருச்சி ரயில்வே துறையின் துணை முதன்மை பொறியாளர் திரு சலபதி, புதுச்சேரி போக்குவரத்து துறை துணை ஆணையர் திரு சந்திரசேகரன் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் பேரளம் இடையே அமைக்கப்பட உள்ள அகல ரயில் பாதையில் எந்தெந்த இடங்களில் சாலையின் குறுக்கே மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் அமைப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் அடுத்த கட்டமாக ரயில்வே துறை மற்றும் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் இணைந்து ரயில் பாதை அமைய உள்ள இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வது எனவும் முடிவெடுக்கப்பட்டது. சுமார் 27 ஆண்டுகளுக்கு முன்னர் நிறுத்தப்பட்ட காரைக்கால் பேரளம் இடையிலான ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க நடப்பு ரயில்வே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 23 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய அகல ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளது. காரைக்கால் மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான காரைக்கால் பேரளம் ரயில்வே லைன் தொடர்பாக கடந்த 25/4/2013 வந்து ரயில்வே அபிஷியல்ஸ் நம்ம அதிகாரிகளோட ஒரு கலந்துரையாடலுக்கு நடந்து அதில் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அமைக்கப் போகின்ற ரயில்வே வழித்தடத்தில் 23 இடங்களில் வந்து மேம்பாலங்கள் எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல வந்து LUS RUB அதாவது ரோடு அண்டர் பிரிட்ஜ், லிமிட்டெட் யூஸ் சப்வே போன்றவை எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்னு அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அதிகாரிகிட்ட கொடுத்து அது நம்மளுடைய கருத்தையும் பின்னாடி ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பேரில் கடந்த மாதம் போக்குவரத்து துறையும் புதுச்சேரி போக்குவரத்து துறையும் பொதுப்பணித்துறையும் மற்றும் ரயில்வே கோஆர்டினேட்டிங் கமிட்டி மெம்பர் மிஸ்டர் டால்மியா எல்லாரும் வந்து அந்த இடத்த வந்து ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்து எந்தெந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, எந்த இடத்துல LUS வேணும், எந்த இடத்துல ROB வேணும், எந்த இடத்துல RUB வேணும், இது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எப்படி இருக்கும், நம்ம மக்களுக்கு எப்படி பயனளிக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி மறுபடியும் ரயில்வே அபிஷியல்ஸ் இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தலைமையில் அதிகாரிகள் வந்திருந்தாங்க, டெப்டி சீஃப் இன்ஜினியர்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட நம்மளுடைய பொதுப்பணித்துறை சூப்பரிண்டிங் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மற்றும் அதிகாரிகள், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் மற்றும் இந்த கலெக்டர் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லா அதிகாரிகளும் இங்கே இந்த கலந்துரையாடல் நடந்தது. அந்த 23 இடத்திலும் என்னென்ன அமைய வேண்டும், எது நம்ம மக்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை நாங்கள் விவாதம் செய்தோம். காரைக்காலை அடுத்துள்ள கீழக்காசாக்குடியில் அமைந்துள்ள
மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் சமேத ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி வேளாண் அமைச்சர், காரை பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலைச் சேர்ந்த கீழக்காசாக்குடியில் மனோன்மணி அம்பாள் சமேத ஆதிபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது சோழ மன்னர் முதலாம் ராஜராஜ சோழனின் பேரனும் ராஜேந்திர சோழனின் மகனுமான இரண்டாம் ராஜராஜ சோழ மன்னரின் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்ததாகும். இந்த கோவிலில் திருப்பணி நடைபெற்று வந்தது. கோவில் திருப்பணியின் பொழுது பீடத்துடன் சுமார் 3/4 அடி உயரத்தில் சோமாஸ்கந்தர் அமர்ந்த நிலை அம்பாள் பஞ்சலோக சிலையும், தனியாக அம்பாள் பஞ்சலோக சிலையும், அதேபோன்று 1.25 அடி உயரமுள்ள சந்திரசேகர சுவாமியின் பஞ்சலோக சிலையும் பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கப்பெற்றது குறிப்பிடத்தக்கது. திருப்பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த வியாழக்கிழமை மாலை முதற்கால யாகசாலை பூஜை தொடங்கப்பட்டு 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று காலை 9:30 மணிக்கு ஐயனார் கோவிலுக்கும், காலை 9:45 மணிக்கு ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கும், காலை 10:15 மணிக்கு ஆதிபுரீஸ்வரர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் வேளாண் அமைச்சர் திரு சந்திரகாசு, புதுச்சேரி மின்திரள் குழுமத்தின் தலைவர் திரு PR சிவா MLA, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு AMH நாசிம், திரு PRN திருமுருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு MB ஓமலிங்கம், காரைக்கால் விற்பனை குழுமத்தின் தலைவர் திரு KR உதயகுமார், வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் திரு சுரேஷ், காரைக்கால் நகர அமைப்பு குழுமத்தின் தலைவர் திரு K கோவிந்தராஜ், கோவில்கள் நிர்வாக அதிகாரி திரு ராஜராஜன் வீராசாமி மற்றும் ஏராளமான முக்கிய பிரமுகர்களும் பெரும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான அறங்காவலர் குழுவினர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வேத பாடசாலை நிறுவனர் பால சர்வேஸ்வர குருக்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் வேத ஆகம முறைப்படி கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தி வைத்தனர். மாலை 4 மணி அளவில் சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் கொம்யூனிற்கு உட்பட்ட போலகம் கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தின் தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார தேர்பவனி கடந்த வாரம் விமரிசையாக நடைபெற்றது. தேர்பவனியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர்களை தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் புனித அந்தோணியாரை வழிபட்டனர். திருப்பட்டினம் கொம்யூனிற்கு உட்பட்ட போலகம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற புனித அந்தோணியார் ஆலயத்தின் 23ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. திருப்பட்டினம் பங்குத்தந்தை அருட்திரு இரட்சகர் அடிகளார் கொடியை ஏற்றி வைத்து திருவிழாவை துவக்கி வைத்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார தேர்பவனியும் பாடல் திருப்பலியும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க விமரிசையாக நடைபெற்றது. புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனியில் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு மலர்களை தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் புனித அந்தோணியாரை வழிபட்டனர். விழாவின் இறுதி நிகழ்ச்சியான கொடி இறக்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரின் ஆசி பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பட்டினம் பங்குத்தந்தை மற்றும் திருப்பட்டினம் போலகம் கத்தோலிக்க இறை மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. புதுச்சேரி மாநில செய்திகளை தெரிந்து கொள்ள காரைக்கால் டைமண்ட் டிவி செய்திகளை பாருங்கள். வணக்கம்.